சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். பெத்தநாயக்கன் பாளையம் அருகே உள்ள களரம்பட்டி பகுதிக்கு மாணவர்களை அழைத்து வரச் சென்ற தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த வீட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் இருந்த 16 மாணவ மாணவிகள் காயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த 6 மாணவர்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனியார் பள்ளி பேருந்தை ஓட்டுநர் சிவபெருமாள் வேகமாக இயக்கியதால் தான் விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை கைது செய்வதாக ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மிரட்டியுள்ளது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 10 ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5வது நாளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதாக மிரட்டி ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் சரக்கு வாகனங்களில் பயணிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளான பெரம்பூர், கடகம், பழவேலங்குடி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக மயிலாடுதுறை வரை உள்ள அரசு பள்ளிகளுக்கு செல்ல பள்ளி நேரத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சரக்குகளை ஏற்றி செல்லும் சரக்கு வாகனங்களில் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் போதிய பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து சரக்கு வாகனங்களில் பயணம் செய்வதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதியில் நிலத்தை அபகரிக்க முயன்று நில உரிமையாளரை தாக்கிய திறனற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினரின் சகோதரர் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எட்டயபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருக்கு சொந்தமாக ஒட்டப்பிடாரம் சிலோன் காலனியில் உள்ள விவசாய நிலம் அமோசா சோலோர் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமானது என கூறி சிலர் அளவீடு செய்துள்ளனர். மேலும் இதை தட்டி கேட்ட மாரிமுத்துவை தாக்கி கொலை மிரட்டலுக்கும் விடுத்துள்ளனர். இதையடுத்து மாரிமுத்துவை தாக்கிய ஒட்டப்பிடாரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவின் சகோதரர் முருகேசன், சோலார் நிறுவன மேலாளர் சீனிவாசன் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திறனற்ற திமுகவினர் ஆட்சி அதிகாரத்தில் அராஜக செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.